வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th சயின்ஸ்ல ஆப்டிக்ஸ் லெசன்ல உங்களுக்கு வந்து ஐ அண்ட் இட்ஸ் டிஃபெக்ட்ஸ் பத்தி சொல்லி தர போறேன். வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். டிஃபெக்ட்ஸ்க்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல ஒரு 2 or 3 ஸ்லைட்ஸ் கொஞ்சம் விட்டு போயிருந்தது. அதை நான் இதுல கண்டினியூ பண்ணிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க புக்ல பேஜ் நம்பர் 23 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல லென்ஸ் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 1/f is equal to 1/v minus 1/u. மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் v by ஸ்மால் u, v by u ன்னு சொல்வீங்க. அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட் வச்சு கேட்கும்போது h2 by h1. அப்போ இதுல v னா என்ன, u னா என்னன்னும் போது இட்ஸ் நத்திங் பட் u is the distance of the object whereas v is the distance of the image and h1 is the height of the object and h2 is the height of the image உடைய height, அதே மாதிரி object உடைய height. அப்புறம் v என்ன distance of the, always in the denominator it represents the what to say called distance of the object. ஒன்னு object இருந்ததுன்னா இதே தான் வரும், இங்க வந்து object இருக்கும். அதே மாதிரி you see here also h1, that is also the height of the objects. அதனால you need not get confused with object வருமா image வருமானு. always in the denominator you will be using the object. சரிங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ். எங்கெல்லாம் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரால லென்சஸ்ல யூஸ் பண்ற லென்ஸ் வேற ஒன்றும் இல்லை, கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அதே மாதிரி மேக்னிஃபைங் கிளாஸஸ்ல we are using the convex lens in magnifying glasses. Not only that, we are using in making microscope, telescope and slide projectors. Okay, then to correct the vision called hypermetropia. இத பத்தி நம்ம டீடைல்டா இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நான் சொல்லி தரேன் என்னன்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு application of concave lens பத்தி சொல்ல போறேன். concave lens application எங்கெங்கெல்லாம் it is used as an eye lens in Galilean telescope. Not only that, it used in wide angle spy hole in dorsல ஒரு ஹோல்ல வச்சிருப்பாங்கல்ல, வெளியில யார் இருக்காங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பார்ப்போம் இல்லையா, அது யூஸ் பண்ற லென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் தான். ஓகே, தென் டு கரெக்ட் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் என்ன மயோபியாக்காக யூஸ் பண்றோம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான் இருக்கு. இந்த ஃபார்முலா வச்சும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ 1/f is equal to mu minus 1 என்ன வித்தின் பிராக்கெட்ஸ்ல 1/r1, இது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 1/r2. மியூனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். r1 and r2 ஆர் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ் ஆஃப் த லென்ஸ். கொடுத்துருப்பாங்க வேல்யூஸ், நீங்க அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். Next is power of the lens. Power எப்படி கண்டுபிடிக்கணும்னா P is equal to 1/f. They may ask you in word what is the unit of power. Power உடைய யூனிட் கேட்டா diopter ன்னு எழுதணும். How you get a diopter அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/f. f is nothing but the focal length. Focal length is measured in meters இல்லையா, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர்ஸா நம்ம மாத்தும் போது SI யூனிட்ல we used to write it as meters. So 1 divided by meter is nothing but diopter. Okay, இப்போ பவர் ஆஃப் லென்ஸ்ல மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு நமக்கு பவர்லயே. அந்த மைனஸ் பிளஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you are using convex lens you have to consider it as positive. On the other case, if you are using concave lens then you have to take that as an negative. Okay ma? So இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்னா நீங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் f will be given some values and you have to calculate the power of a lens of convex lens. If they have given the convex lens, do what is 1 divided by 5 and you have to put the positive sign before the value. Okay, likewise if they have mentioned the concave lens, what you have to do is you have to do the calculation and put a negative sign before the value. That's it. So next is the differences between convex and the concave lenses. This is very important 2-mark question, so please study this properly and also mark it in your book. The convex lens is thicker in the middle and thin at the edges, whereas concave lens is thinner in the middle and thick at the than at the edges. Then what is convex lens? It's nothing but converging lens. What do you call as a concave lens? It is a diverging lens. And it produces what type of images? Real images. It produces what type of images? Virtual images. This convex lens is used to
is used in the treatment of what? Hypermetropia. And this concave lens is used in the treatment of myopia. Okay, so இத வந்து நீங்க ரொம்ப ஷார்ட்டா படிச்சுக்கலாம். லென்ஸ் கான்வெக்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் திக்கர் in the middle than at the edges. கான்கேவ்னா thinner in the middle than at the edges. thicker thinner ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கன்வர்ஜிங், அது டைவர்ஜிங் கான்கேவ். அப்புறம் கான்வெக்ஸ் ரியல் இமேஜ், அது வர்ச்சுவல் இமேஜ். இது ஹைப்பர்மெட்ரோபியா, அது மயோபியா. 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க சூப்பரா எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ல கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து உங்களுக்கு தெரியணும் வேவ் லென்த்தோ ஃப்ரீக்வன்சியோ என்னங்கிறது. வேவ் லென்த் பாத்தீங்கன்னா ரெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6625 நானோமீட்டர்ஸ். அதே மாதிரி ஆரஞ்சுக்குன்னு 590 நானோமீட்டர்ஸ், எல்லோனா 565 நானோமீட்டர். ஆம்ஸ்ட்ராங்லயும் எழுதலாம், நீங்க நானோமீட்டர்ஸ்லயும் எழுதலாம். சரியா? அப்போ ரெட் வந்து ஜாஸ்தி, வயலட் வந்து கம்மிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்றேன். சரியா? அதே மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் இங்க பாருங்க, இது வந்து ரெட் வேவ் லென்த்னு பார்க்கும்போது ரெட் உடைய வேவ் லென்த் ஜாஸ்தியா இருக்கா? ஃப்ரீக்வன்சில நீங்க பார்க்கும்போது வயலட் உடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியா இருக்கு, தென் வந்து ரெட் உடையது வந்து கம்மியா இருக்கு. சரியா? இது பாத்துக்கோங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு வந்து புக்ல ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால அந்த ஒன் வேர்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல 10th கொஸ்டின் அது. ஓகேவா? அதுக்காக தான் இதை சொல்லித்தரேன். ஸோ ஒரு சின்ன லாஜிக்கா இதை புரிஞ்சுக்கோங்க. வேவ் லென்த் எதுல ரெட்டுக்கு ஜாஸ்தி, அதே மாதிரி வயலட் அப்படியே டிக்ரீஸ், ரெட்ல இருந்து அப்படியே டிக்ரீசிங் ஆர்டர்ல போறது. ஆனா ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர்ல போறது அப்படிங்கறத யூ ஹாவ் டு கீப் தட் இன் யோர் மைண்ட். ஓகே, இப்போ வாங்க நம்ம போறோம்ன்றத பாத்துருவோம். இப்போ உங்க பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கிறீங்க உங்க புக்ல. அதுல வந்து full and full human eye என்ன பார்ட்ஸ் அதை பத்தி படிக்க போறோம். Then we are going to see about the working of the eye, not only that power of accommodation, persistence, near point, far point எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம் டீடைலா. வாங்க இப்போ நம்ம வந்து லென்ஸை பத்தி, ஐய பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா லென்ஸை பத்தி பார்ப்போம், எந்த லென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் வந்து டயக்ராம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எங்கெங்க அந்தந்த பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிலியரி மசில்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. நான் வந்து உங்களுக்கு டச் பண்ணும் போதே அது எங்க இருக்குன்றத காட்டும் கரெக்டா. இப்போ லென்ஸ் வந்து இதுதான், இந்த பார்ட் தான் வந்து லென்ஸ். சரிங்களா? அப்புறம் வந்து கார்னியா. கார்னியா எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது இந்த அவுட்டர் லேயர் மாதிரி இருக்கு இல்லையா, இது கார்னியா. நான் முதல்ல வந்து பார்ட்ஸை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஐரிஸ், அது உள்ள இருக்கு இல்லையா, கார்னியாக்கு உள்ள இருக்கிறது ஐரிஸ். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூப்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பியூப்பிள். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அக்வஸ் பாடி, அது உள்ள இருக்கு இல்லையா, அது வந்து அக்வஸ் பாடி. எதுக்கும் நடுவுல இருக்கிறது, ஐரிஸ்க்கும் பியூப்பிளுக்கும் நடுவுல இருக்கிறது அக்வஸ் பாடி. தென் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்சரி லிகமெண்ட். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்சரி லிகமெண்ட். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா விட்ரஸ் பாடி, அது உள்ள இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதோ இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து விட்ரஸ் லிகமெண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ளெரா, அது எங்க இருக்குன்னா இந்த அவுட்டர் லேயர் இந்த சைட்ல இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொராய்டு, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க, ஸ்க்ளெராக்கு உள்ள இருக்க தின் லேயர். அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டினா. இங்கதான் வந்து நமக்கு வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுற இடம். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோவியா சென்ட்ரலிசிஸ், அது எங்க இருக்குன்னா ஒரு 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 வளைஞ்ச போர்ஷன் மாதிரி இங்க தெரியுதா உங்களுக்கு? நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதோ இந்த இடத்துல வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ஸ்மால் பெண்டிங் போர்ஷன், அதுதான் வந்து ஃபோவியா சென்ட்ரலிசிஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிக் டிஸ்க். ஆப்டிக் டிஸ்க பாப்போமா? சோ ஆப்டிக் டிஸ்க், ஒன் செகண்ட். இப்ப வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பத்தி ஒன்னு உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்ல போறேன். சோ ஆப்டிக் டிஸ்க், அதுக்கு அடுத்தது ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் டிஸ்க் அண்ட் ஆப்டிக் நர்வுக்கு போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்டிக் டிஸ்க் எங்க இருக்குன்றத பாருங்க, தெரியுதுங்களா? அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ் இங்க இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆப்டிக் நர்வ். ஓகேவா? இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு? வாங்க நம்ம ஃபாஸ்டா அதோட எக்ஸ்பிளனேஷனை, நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐய பத்தி படிக்கலாம். நம்மளுடைய ஐல என்னென்னலாம் இருக்கு, ஒரு விஷயங்களும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம இப்ப படிக்க போறோம். ஸோ
ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐய பார்க்க போறோம். அந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்க்ளேரா. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஐபால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். எப்படி இருக்குமா நம்ம ஐபால் ஸ்பெரிக்கலா இருக்குமா? அதோடைய டயமீட்டர் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கா. இது மட்டும் இல்ல, இது எப்படின்னா ஒரு டஃப் மெம்பரேனா. இது எங்கன்னா இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஐல. இது வந்து இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஐல இருக்க ஒரு டஃப்பான மெம்பரேன். So the eyeball is approximately spherical in shape with a diameter of about 2.3 centimeter. Not only that, it is a very tough membrane which protects the internal parts of the eye. It protects the eye. அப்போ இது ஒர்க் என்ன? It protects the eye. அதால very very important இதுடைய வேலை. ஸ்கிரில்லா உடைய வேலை very important. Why? Because it protects the eye, internal parts of the eye. Okay. Next வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா parts of the human ல கார்னியாவை பத்தி பார்க்க போறோம். கார்னியானா இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து கார்னியா. இட் இஸ் a thin and transparent layer on the front of the eyeball. ஐபாலுக்கு முன்னாடி இருக்கு. நாட் only that, இது வந்து மெயினான refracting surfaces. லைட் என்டர் ஆகுதுன்னா, if a light is entering into the ஐனா இது வழியா இது வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது வழியா லைட் போய் நம்ம கண்ணுல அதுக்கப்புறமா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆக விடும். இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். இப்ப எப்படி ஒரு பர்சன் வரா, ஒரு வீடு இருக்குன்னா ஒரு மெயின் டோர்னு இருக்கு, அது கதவு திறந்தாதான் நம்ம வந்து a person can enter into the house. அத மாதிரிதான் இது இந்த கார்னியா வழியா தான் லைட் ஆனது என்ட்ரி ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. So it is the main refracting surface. Not only that, the light enters to the cornea and it gets refract or bends the light onto the lens. இதோட வேலை என்னன்னா, it not only allow the light to pass in, it will do two works. Whether if it want to refract, it will do. Whether it want to bend the light to the lens னா அதையும் பண்ணும். ரீஃப்ராக்ட் பண்ணுமா இல்ல பெண்ட் பண்ணுமா அப்படிங்கறத இது பண்ணும். ஒரு சிலது நமக்கு என்ன பண்ணோம், கண்ணு கூசும் போது கண்ணை மூடிடுவோம் இல்லையா? நமக்கு வந்து ரொம்ப லைட் வந்து கண்ணு உள்ள போகும்போது கூசுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்னியா லைட் அனுப்போம். அதோடைய வேலை என்னன்னா ரிஃப்ராக்டிங், மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். அது மட்டும் இல்ல, இங்க இருக்குல்ல லென்ஸுக்கு உள்ள அனுப்புற வேலை, இந்த லைட்டை உள்ள அனுப்புறது. அதாவது ரீஃப்ராக்ட் ஆகி அனுப்புமா இல்ல பெண்ட் பண்ணி அனுப்புமா அப்படிங்கறத லென்ஸுக்கு. இதுதான் வந்து கார்னியா தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவலா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு ஐரிஸ். ஐரிஸ் என்னன்னா இட்ஸ் a colored part of the eye. It can be blue, black or green. ப்ளூ கலர் ஐரிஸும் இருக்கலாம், இல்லைனா it can be black or sometimes it can be green. நம்ம சொன்னோம்ல பூனை கண்ணு மாதிரி இருக்குன்னு. அது it depends upon the iris of a particular person. It controls the amount of light entering into the pupil like camera aperture. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் என்டர் ஆகுது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. ரொம்ப ஜாஸ்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஐ லேஷஸ் வந்து மூடி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம், ரொம்ப உள்ள வராத அளவுக்கு. ஓகேவா? லைட் என்டரிங் டு த. அப்போ என்ன பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்க, இது வந்து கலர். நாட் ஒன்லி தட், இது லைட் என்ட்ரிங் இன்டு த பியூப்பிள் லைக் கேமரா அபர்ச்சர். it controls the amount of light, which is very very important. ஓகே, நெக்ஸ்ட்க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, which is very important again. பாருங்க நம்ம கண்ணுல என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு. பியூப்பிள் வரும்போது இட் இஸ் a சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஸோ ஐரிஸ்ல இருக்க சென்டர் பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பியூப்பிள் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. இது வழியா தான் லைட் வந்து உள்ள போய் ரெட்டினால படுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தட் இஸ் த ஒர்க் ஆஃப் பியூப்பிள். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்டினா எங்க இருக்கு, இதே ஐபால்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. So sensitive part of human, it's very sensitive part of the human eye, where what happens is it forms a real and inverted image of the object. So what it forms a real and inverted image. ஓகேவா? it forms real and inverted image. இந்த இடத்துல தான் உங்களுக்கு இப்போ லைட் என்டர் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் உடைய லைட் என்டர் ஆகுது அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் உடைய ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இங்க தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்தது மசில்ஸ். இந்த சிலியரி மசில்ஸ் உடைய வேலை என்ன தெரியுங்களா? ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் பிட்வீன் த சிலியரி மசில்ஸ். ஸோ இந்த ஐ லென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சிலியரி மசில்ஸ் அப்படியே பிடிச்சு வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வித் ரிலேட் டு த ஆப்ஜெக்ட். இங்க என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஐ லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த்தை மாத்தி
அது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, இப்போ இங்க ஆப்ஜெக்ட் இருக்குன்னா சப்போஸ் ஒரு சிலருக்கு கிட்ட இருக்கிறது நல்லா தெரியும், தூரமா இருக்கிறது தெரியாது. அப்போ இந்த சிலியரி மசில்ஸ் என்ன பண்ணுமா, அதுக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகி ஐலென்ஸை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கல் லென்த் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை தெரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. நம்ம அதுக்குன்ட்டு என்ன பண்ணோம், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லென்ஸை இங்க வைப்போம். அதுதான் இனிமேல் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த மசில்ஸ் என்ன வேலை பண்ணுதுன்னா, அதாவது கொஞ்சம் நெலிஞ்சி வளைஞ்சி கொடுக்குற தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணில் இருக்க ஐ லென்ஸுக்கு அது ரொம்பவே என்ன பண்ணுமா, ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணி ஐ லென்ஸை வந்து ஆப்ஜெக்டை பார்க்கற அளவுக்கு அது ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ லென்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், திஸ் இஸ் த ஐ லென்ஸ் போர்ஷன். இந்த ஐ லென்ஸ் போர்ஷன்ல இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஹியூமன் ஐல. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நேச்சராவே வி ஹாவ் அ கான்வெக்ஸ், கான்வெக்ஸ் தான் லென்ஸ் நம்ம கண்ணில் இருக்கு. ஸோ கான்வெக்ஸ் வி ஆர் ஹேவிங் அ கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஐ லென்ஸ் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் ஐ பத்தி பார்ப்போமா. ஸோ ஐ அப்படின்னும் போது அதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் கார்னியா பென்ஸ் த லைட் ரே த்ரூ த பியூப்பிள் லொகேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ். ஸோ இதுலயே பாருங்க, நான் உங்களுக்கு இதை ரொம்ப ஈஸியா 5 பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க அப்படியே நோட் எடுத்து எழுதிக்கோங்க. கார்னியாவுடைய வேலை என்ன பண்ணுமா தெரியுமா, பென்ஸ் த லைட் ரே த்ரூ த பியூப்பிள், பியூப்பிள் வழியா போய் லொகேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ், அந்த லைட்டை பெண்ட் பண்ணி அனுப்போம். நான் சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட், அதாவது பெண்டும் பண்ணலாம் ரீஃப்ராக்டும் பண்ணலான்ட்டுன்னு. அதுதான் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ் த்ரூ பியூப்பிள் லொகேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுதா? இது ஐரிஸ் சென்டர்ல இருக்கு இல்லையா பியூப்பிள், இது வழியா லைட் ரேவை பெண்ட் ஆக்கி அனுப்புது. இது வரைக்கும் நம்ம நின்று இருக்கோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, லைட் பாசஸ் த்ரூ த ஐலண்ட்ஸ். அடுத்தது எங்க வருவாரு, இங்க இருந்து த லைட் ரே பாசஸ் த்ரூ த ஐலண்ட்ஸ். ஐலண்ட்ஸ் இஸ் வாட் இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். அதுதான் இங்க போட்டிருக்கேன். Next வந்து light rays are converged and real and inverted image is formed on the retina. So what will happen? Real and inverted image, இங்க ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் உடைய இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும், இங்க ரெட்டினால உங்களுக்கு வந்து தலைகீழாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. சரிங்களா? இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட் உடைய இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜ் இங்க கிடைக்கும். அப்புறம் சிக்னல் இஸ் பாஸ்ட் த்ரூ த பிரெயின். அதுக்கப்புறம் இங்க இன்வெர்டட் தானே இருக்கு. என்ன மிஸ் நீங்க இன்வெர்டட் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா தானே தெரியுது. அப்ப யார் அந்த ஸ்ட்ரெயிட்டா ஆக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு இல்லையா, இதான ஆப்டிக் நர்வ்ஸ். இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் என்ன பண்ணுமா, சிக்னலை பிரெயினுக்கு அனுப்புமா. இட் வில் சென்ட் த சிக்னல். அதாவது இங்க இன்வெர்டட் அண்ட் ரியல் இமேஜா இருக்கா, இந்த இமேஜை வந்து ஆப்டிக் நர்வ் கேட்ச் பண்ணிட்டு சிக்னல் இஸ் பாஸ் த்ரூ த பிரெயின் த்ரூ ஆப்டிக் நர்வ். அந்த சிக்னலை ஆப்டிக் நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு பாஸ் ஆயிடும். ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் இட் ஆஸ் அன் எரெக்ட் இமேஜ். ஆனா நம்ம பிரெயின் என்ன பண்ணுமா, அதை ஸ்ட்ரெயிட்டா நமக்கு பார்க்கறதுக்கு அந்த பிரெயின் ஆனது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அந்த பிரெயினுடைய வேலை என்ன அந்த டைம்ல, அப்படியே வந்து எரெக்ட் இமேஜ், த பிரெயின் சென்சஸ் இட் ஆஸ் அன் எரெக்ட் இமேஜா நமக்கு காமிச்சிடும். ஓகே, இதனால புரிஞ்சிச்சா? இந்த 5 பாயிண்ட்ஸ் ஈஸியா இருக்கா? உங்க புக்ல ஒரு பெரிய பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. அதே தான் நான் இதை 5 பாயிண்ட்ஸா உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க எழுதிக்கலாம். எக்ஸாம்ல கேட்டாலும் இதை எழுதினாலே உங்களுக்கு 7 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் ஆஃப் அகாமடேஷன் என்னன்னா, the ability of an island to focus nearby as well as the distant object is called power of accommodation of the eye. ஒரு கண்ணால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் தூரமா இருக்க ஆப்ஜெக்ட, அதே கண்ணால எவ்வளவு தூரம் கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட கிளியரா பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் பவர் ஆஃப் அகாமடேஷன். சரிங்களா? திஸ் இஸ் அச்சீவ்டு பை த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ். இந்த ஐ லென்ஸ் உடைய ஃபோக்கலை வச்சுதான், ஃபோக்கல் லென்த்தை வச்சுதான் நம்மளால வந்து எவ்வளவு கிளியரா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டும் நியர்பை ஆப்ஜெக்டும் கிளியரா பார்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா, இந்த சிலியரி மசில்ஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகி எலாங்கேட் ஆகி நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். திஸ் இஸ் கால் பவர் ஆஃப் அகாமடேஷன். அந்த பேராகிராஃப்ல இருக்கிறது அப்படியே நான் உங்களுக்கு இதுதான் கன்சைஸா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். நீங்க இதே மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லென்ஸுக்காக இதை போட்டேன் நான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்போமா. நெக்ஸ்ட் persistence of vision, far point and near point of the human eye. அது என்ன persistence of vision அப்படின்னா,
The time interval between two consecutive light pulses is if it is less than 1 second. அதாவது நம்ம லைட் ரேஸ் போய் பட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து திரும்பி நம்ம கண்ணில் வருது இல்லையா, அது வந்து லெஸ் தென் 1 செகண்டா இருந்தா நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஐ கேனாட் டிஸ்டிங்கிஷ் ஈச் அதர். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை டிஸ்டிங்கிஷ் பண்ணாது. அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷனுக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர்ல ஒரு கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன கார்ட்போர்ட்ல ஒரு பக்கம் வந்து இந்த கேஜும் இன்னொரு பக்கம் பேர்டும் வச்சுட்டு ரெண்டு சைடும் நூலை கட்டி நீங்க சுத்திட்டே இருந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்டு வந்து கூண்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் உனக்கு தெரியும். இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் த பேர்ட் இஸ் இன்சைட் த கேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஆனா தனித்தனியா தான் இருக்கு. அதனால நம்ம கண்ணு வந்து என்ன பண்ணுமா, அதை தனித்தனியா டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்க்க தெரியாது. எப்படி இருந்தா அந்த லைட் ரேஸ் வந்து 0.1 செகண்டுக்குள்ள இருந்ததுன்னா டூ கான்சிக்யூட்டிவ் டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து வர பல்சஸ். அடுத்தது இதுல உங்களுக்கு ஃபார் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் அன் ஹியூமன் ஐய சொல்றேன். ஃபார் பாயிண்ட்னா என்ன, நியர் பாயிண்ட்னா, நியர் பாயிண்ட் என்னன்னா it is 25 centimeter for a human eye. நார்மல் ஹியூமன் ஐக்கு 25 சென்டிமீட்டர்ல இருந்து நம்மளால புக் படிக்க முடியுதோ இல்ல ஆப்ஜெக்ட பார்க்க முடிஞ்சா இஸ் ஓகேன்னு அர்த்தம். தட் இஸ் செட் டு பி தி நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட்னா என்னன்னா ரொம்ப தூரமா வர்ற ஒரு பஸ்ஸோ இல்ல காரோ ட்ரெயினோ நமக்கு நல்லா தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னும் போது நல்லாவே தெரியுது, தட் இஸ் கால் ஃபார் பாயிண்ட். அது ஃபார் பாயிண்ட் இவ்வளவுதான்றத கொடுக்கல, அது இன்ஃபினிட்டி, ரொம்ப தூரம் அந்த ஓரத்துல இருக்கிறது. நமக்கு ஒரு ரோட்ல இருந்து கார் ஓட்டுறோம் போது அப்படியே டு த கார்னர் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் இன்ஃபினிட்டி லெவல்ல நமக்கு கண் நல்லா தெரியுதுன்னும் போது ஓகே, தட் இஸ் த ஃபார் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐக்கு போறோம். டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட் சைட்டட்னஸ், இன்னொன்னு லாங் சைட்டட்னஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷார்ட் சைட்டட்னஸ்னா என்னன்னு சொல்லி தர போறேன். ஷார்ட் சைட்டட்னஸ் இட்ஸ் நத்திங் பட் மயோபியா. இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மயோபியா. உங்க புக்ல பேஜ் நம்பர் 25க்கு இப்ப நம்ம வந்துட்டோம். அங்க வாங்க. ஸோ வந்து ஷார்ட் சைட்டட்னஸ் ஆர் மயோபியாவை பத்தி பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். இப்போ இதான் வந்து நம்மளுடைய ஐ. இந்த ஐல இதுதான் நம்மளுடைய கான்வெக்ஸ் லென்ஸ். நம்ம கண்ணுல இருக்கிற லென்ஸ் இதுதான் லென்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்ததுன்னா if a person is suffering from myopia, what will happen is what will happen to him is the lengthening of eyeball. அதாவது இந்த ஐபால் இருக்கு இல்லையா, இது என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே லென்த்தனிங் ஆயிடுமா. அது மட்டும் இல்ல, இவரால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரால என்ன பண்ண முடியும், ஷார்ட் சைட்டட்னஸ்னா எதை கிளியரா பார்க்க முடியும்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. அவரால கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நல்லாவே பார்க்கலாம், ஆனா தூரமா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் அவரால பார்க்கவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அங்க, தட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் ரெடியூஸ் ஆயிடுது. அவருடைய ஐ லென்த் உடைய ஃபோக்கஸ் வந்து என்ன ஆயிடுது, ரொம்ப கம்மி ஆயிடுது. அது மட்டும் இல்ல, அந்த டிஸ்டன்ஸ் ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. சரியா? இப்ப இது எது குறிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இங்க இருக்க நியர்பை ஆப்ஜெக்ட் அவரால நல்லா பார்க்க முடியுது. திஸ் இஸ் கால்ட் ஷார்ட் சைட்டட்னஸ் இல்லையா, அவரால கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட பார்க்க முடியுது. அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சே லைக் சம் ஒரு 500 சென்டிமீட்டர்ல இருக்கு. I can able to see the object at 25 centimeter, but I couldn't able to see the object clearly which is placed at 500 centimeter. ஏன்னா I am suffering from what defect? It is myopia, which is said to be short sightedness. What happens to my eyeball? It is lengthening of eyeball has occurred in my eye. அது மட்டும் இல்ல, இத வந்து நம்ம ஃபார்முலா என்னன்னா 1/f is equal to 1/v minus 1/u ல இருந்து தான் நம்ம போடணும். உங்க புக்ல ஒரே ஒரு லைன்ல கொடுத்துட்டாங்க f is equal to xy by x minus y. ஆனா அது எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நான் அதையே வந்து உங்களுக்கு புரியும்படி நான் இப்ப சொல்றேன், அது எப்படி xy by x minus y வந்தது அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கான்செப்டுக்குள்ள போறோம். இப்போ இது என்னன்னா இதான் ஆப்ஜெக்ட், சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே வந்து என்ன ஆகுது, என்னுடைய ஐ லென்ஸ்ல படுது. ஐ லென்ஸ்ல பட்ட உடனே எனக்கு வந்து இதுதான் ரெட்டினால என்ன ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இங்க கிடைச்சிச்சு. சரியா? இப்படி இருந்ததுன்னா ஓகே, மை ஐ இஸ் ஓகே, ஐ am not suffering from any defects. But in case if I am suffering from this, what will happen is இந்த மாதிரி லைட் ரே வந்து படும்போது what happens is I couldn't able to catch the image on the retina. சரிங்களா? என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ரெட்டினாக்கு முன்னாடி இங்கேயே வந்து எனக்கு என்ன ஆயிடுது, அந்த இமேஜ் ஆனது விழுந்துடுது. ஓகேவா? image of the distant object are formed before the retina. So image of the distant object is formed before the retina. Got it? அந்த image எங்க ஆயிடுது, ரெட்டினாக்கு முன்னாடி ஆயிடுது. அப்ப அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல, தூரமா இருக்க ஆப்ஜெக்ட என்னால கிளியரா பார்க்க முடியல. So what I am to do here, I have to concave lens. நான் இப்போ concave lens அங்க வைக்கிறேன். அதாவது நம்ம இப்போ ஸ்பெக்ஸ் போடுறோம் அப்படின்னும் போது இதுதான் அந்த ஸ்பெக்ஸ். அது என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன்னா, கான்கேவ் லென்சஸ் வச்சு பொருத்தி இருக்க அந்த ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணனா என்னால டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியும். ஆல்ரெடி எனக்கு வந்து ஷார்ட் சைட்டட்னஸ் போது நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியரா தெரியுது. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு கிளியரா தெரியல. அந்த கிளியரா தெரியாத டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பதில் நான் என்ன பண்றேன், கான்கேவ் லென்ஸை பிளேஸ் பண்றேன். ஏன் நம்ம கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ என்ன ஆகும்னா, ஆஸ் யூஷுவல் அந்த லைட் ரே டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து வருது, இந்த கான்கேவ் லென்ஸ்ல படுறது, பட்ட உடனே என்ன ஆகும், what is the purpose of using concave? Convex na converging, concave na diverging. It diverge ஆக்கி ஐ லென்ஸ் உள்ள போகுது. அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உள்ள போய் கரெக்டா உங்களுக்கு ஆப்டான இடத்துல ரெட்டினால இமேஜ் ஆனது ஃபார்ம் ஆயிடுது. இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆனதுனா the signal will be transmitted to the optic nerve and the optic nerve can able to see the image or the object whatever it is here in a correct position. சரிங்களா? இப்போ இதுல இருந்து ஆப்டிக் நர்வ்ஸ் போய் ஆப்டிக் நர்வ் சிக்னல் வந்து பிரெயினுக்கு கொடுத்து இங்க இருக்க ஆப்ஜெக்ட் என்னவோ அதை ஸ்ட்ரெயிட்டா நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஓகே, திஸ் இஸ் வாட் விச் இஸ் ஹேப்பனிங். அப்ப இதுல ஃபோக்கல் லென்த் நான் இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே போட்டிருந்தேன் இல்லையா, எப்படி கிடைக்கும்ட்டுன்னு. வந்திருக்க அந்த லாஸ்ட் அந்த பெரிய இமேஜ் இருந்தது இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட வந்து படுற மாதிரி தெரியுது. இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறதால உங்களுக்கு நியர்பைல கொண்டு வந்து ரொம்ப தூரமா தெரியாத ஒரு ஆப்ஜெக்ட நியர்பைல கொண்டு வந்து காட்டுது அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களாம்மா? இப்போ இதுலயே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, v அப்புறம் u அப்படின்னு குறிச்சிருக்கேன். இது என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ v அண்ட் uனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். v னா என்ன, இமேஜ் டிஸ்டன்ஸ். u னா என்ன, ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ u வந்து என்னன்னு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ் சொன்னேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ் எங்கேயோ தூரத்துல இருக்கிறது என்னால பார்க்க முடியல. அதால நான் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டுட்டேன். சரியா? தெரியல, எனக்கு ரொம்ப தூரமா இருக்கிறது தெரியல. ஆனா v இஸ் ஈக்குவல் டு என்ன, மைனஸ் எக்ஸ். ஓரளவுக்கு தெரியறது எங்க இருக்கோ அந்த அதை வந்து நான் தெரிய வைக்கணும். ஓகே, இமேஜா எனக்கு தெரிய வைக்கணும். அதனால மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். சரிங்களா? சோ u வந்து எங்கேயோ ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு தெரியவே இல்லை. ஆனா v ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இந்த எக்ஸ்ல இங்க வந்து நின்னுதுன்னா எனக்கு தெரியுது கண்ணுக்கு. எப்போ நான் வந்து ஒரு ஸ்பெக்ஸ் போடுறேன், என்ன ஸ்பெக்ஸ் அது, கான்கேவ் லென்ஸ் பொருந்திய ஸ்பெக்ஸ போட்டா எனக்கு தெரியுது. அப்போ v ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்க்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ணணும். பாருங்க, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு எனக்கு f இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்போ ஒரு ஃபோக்கல் லென்த், இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் மைனஸ் எக்ஸ் இவ்வளவு இருந்ததுன்னா ஐ கேன் ஏபிள் டு see the distinct object clearly. சரிங்களா? அடுத்த u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் y. இது திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு மைனஸ் y என்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 500 சென்டிமீட்டர்ல இருக்கு, அதை எனக்கு 100 சென்டிமீட்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னும் போது நான் வந்து மைனஸ் எக்ஸ் அதை போட்டுட்டேன். நான் மைனஸ் எக்ஸ். சரியா? அந்த மைனஸ் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா அது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 500ல இருக்கிறது உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸ் போட்ட உடனே 100ல தெரிஞ்சிச்சு, 100 சென்டிமீட்டர்லயே உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இததான் உங்க புக்ல எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபார்முலா படி வந்திருக்கும். எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ யூவை வந்து மைனஸ் ஒய்ன்னு வச்சிருந்தாங்க. எதை, 500 சென்டிமீட்டர்ல இருக்குன்னு சொன்னாலே அது மைனஸ் ஒய்யும், வி வந்து மைனஸ் எக்ஸ். நம்மளால ஒரு 100 சென்டிமீட்டர்லயே பார்க்க முடியும்னு சொன்னா இல்லையா, லென்ஸ் போட்ட உடனே அதை மைனஸ் எக்ஸ் ஆகும் வச்சுட்டா இங்க என்ன ஆகும், மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். மைனஸ் ஒய் இன்டூ மைனஸ் எக்ஸ் இஸ் ஒய் எக்ஸ் வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிகம் பிளஸ். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு வருமா,
ஓகே, இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல போடுறேன். எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போட்டா இப்படிதான் உங்களுக்கு கிடைச்சது. சரியாம்மா? இது இவ்வளவு தூரம் எழுதணும்ல, உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத புரியணுன்றதுக்காக தான் நான் இது இவ்வளவும் சொல்லி தந்தேன். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் சைட்டட்னஸ் மொத்தம் சம் அப் பண்ணி நான் இப்போ எழுதியிருக்கேன். What is short sightedness or myopia? It is lengthening of eyeball. Nearby objects can be seen clearly. The focal length of eye lens is reduced. Far pointers come closer. Image of the distant objects are formed before the retina. Defect can be corrected by using a convex lens of focal length f is equal to xy by x minus y. ஃபாஸ்டா நான் என்னன்றதை சொல்லிடுறேன். lengthening of eyeball. eyeball என்ன ஆயிடுது? lengthen ஆயிடுதா? ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது அப்படியே உங்க புக்ல குறிச்சுக்கோங்க. இதை எழுதினாலே போதும். அப்புறம் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை என்னால நல்லாவே பார்க்க முடியும். கிட்ட இருக்க பொருளை பார்க்க முடியும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் ரெடியூஸ் ஆயிடுது. எதுடைய ஃபோக்கல் லென்த் ரெடியூஸ் ஆயிடுது? ஐ லென்ஸ் உடைய ஃபோக்கஸ் ரெடியூஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்ல, ஃபார் பாயிண்ட் ஹஸ் கம் க்ளோசர். ரொம்ப தூரமா இருக்க பாயிண்ட் என்ன ஆயிடுது? எனக்கு கிட்ட வளர்ந்துது. அது மட்டும் இல்ல, இமேஜ் ஆஃப் த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தேன். ரெட்டினாக்கு ரொம்ப முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுது. இந்த டிஃபெக்ட்டை நான் கரெக்ட் பண்ண என்ன மாதிரியான லென்ஸ் போடணும்னு சொல்லி கொடுத்தேன்? கான்கேவ் லென்ஸ். என்ன ஃபோக்கல் லென்த் கொண்ட லென்ஸ் போடணும்னு சொல்லி கொடுத்தேன்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஃபார்முலால ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு ஒய் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களுடைய ஃபோக்கல் லென்த்தை போடணும். எல்லாரும் ஒரே மாதிரி போட முடியாது. ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்னல 500 சென்டிமீட்டர், அதை வந்து 100 சென்டிமீட்டர்ல பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கு 500 சென்டிமீட்டர்ல இருக்காது, 200 சென்டிமீட்டர்ல இருக்கிறது வரைக்கும் நல்லா தெரியும், அதுக்கப்புறமா தெரியாம போலாம். அதுக்கேத்த மாதிரி மாறும். ஸோ ஒவ்வொருவருடைய ஐ லென்ஸ்ல இருக்க அந்த லென்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து கான்கேவ் லென்ஸை வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த ஃபோக்கல் லென்த் வச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய பவர் என்ன, எனக்கு -5 இருக்கு, -10 இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் -1.5 இருக்குன்னுவாங்க, ஒருத்தர் வந்து 0.75 தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்கவுங்கள பொறுத்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோக்கல் லென்த்ல நம்ம போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன? இதுக்கு இன்னொரு பேரு, அதை பத்தி பார்ப்போம். பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. ஹைப்பர்மெட்ரோபியானா லாங் சைட்டட்னஸ். இது ஒர்க் என்ன, இதுல என்ன ஆயிடுறதால எனக்கு லாங் சைட்டட்னஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது லென்ஸ். இந்த லென்ஸ் எனக்கு என்ன ஆயிடுறது பாருங்க, ஷார்டனிங் ஆஃப் ஐபால். அப்படியே அந்த ஐபால் வந்து ரொம்ப ஷார்டனிங் ஆயிடுது. அது மட்டும் இல்ல, இதுல என்ன என்னால பண்ண முடியும்? லாங் சைட்டட்னஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோமோ அது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும்ன்றதை ஈஸியா ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்னா லாங்ல இருக்க ஆப்ஜெக்ட் எனக்கு கிளியரா தெரியும், அவ்வளவுதான். ஓகேவா? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி. அப்ப அதுக்கு உல்டாவா எழுதுங்க, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் cannot be seen clearly. That's it. இப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதை எப்படி வரலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இதுல என்ன ஆகும்? இந்த ஐ லென்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க? ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிடுது இல்லையா? போன வாட்டி அதுல படிக்கும் போது டிக்ரீஸ்னு படிச்சோம், இது வந்து இன்க்ரீஸ்டு. அது மட்டும் இல்ல, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா டிக்ரீஸ். இதுக்கும் இந்த ரெட்டினாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடுது? டிக்ரீஸ் ஆயிடுது. அதனால நியர் பாயிண்ட், அதுல ஃபார் பாயிண்ட் இன்ஃபினிட்டின்னு போட்டோமா முன்னாடி மயோபியால, இதுல வந்து நியர் பாயிண்ட்ங்கிறது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்ல இருக்காது. இந்த நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்காது. அதனால என்ன ஆகும்னா, இமேஜ் வந்து இட்ஸ் ஃபார்ம் பிஹைண்ட் த ரெட்டினா. ரெட்டினாக்கு பின்னாடி எங்கேயோ இமேஜ் விழுந்துடுது. அதனாலதான் அவங்களால பார்க்க முடியல. ஸோ லாங் சைட்டட்னஸ்னா தூரமா இருக்க இமேஜ், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி. பட் வாட் டிஃபெக்ட் இஸ் சஃபரிங்? இந்த பர்சன் எந்த டிஃபெக்டால பர்சன் சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னா, கிட்ட இருக்கிறது தெரியல. ஒரு புக் எடுத்தா அதுல பிளர்டா இருக்கு, என்னால வந்து கிளீனா படிக்க முடியல. அப்ப வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இமேஜ் எல்லாமே ரெட்டினா விட்டு தாண்டி பின்னாடி விழறதாலதான் இந்த மாதிரியான ப்ராப்ளம். நான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இதுதான் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 25 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, என்னால இங்க இருந்து கிளியரா பார்க்க முடியல. என்ன ஆகுது இங்க பாருங்க. ஸோ 100 சென்டிமீட்டர்ல ஒரு பொருள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 25 சென்டிமீட்டர்ல நான் புக் வச்சிருக்கேன், என்னால வந்து கிளியரா பார்க்க முடியல. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் இன்னொரு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு பாருங்க, 100 சென்டிமீட்டர்ல இருக்கிறது கிளியரா பார்க்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து போன வாட்டி சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லித்தரேன். இப்போ இதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க.
யூசுவலா எனக்கு ப்ராப்ளமே இல்ல அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், இங்க இருக்கிறத என்னால கரெக்ட்டா வந்து ரெட்டினால விழுந்துரும். அப்ப எனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. திஸ் இஸ் வித்தவுட் எனி டிஃபெக்ட். இந்த ஐ வந்து டிஃபெக்ட்டே இல்லாத ஐ. ஆனா என்னுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லைட் இப்படி வரல. லென்ஸ்ல போய் படுது. பட்டுட்டு இங்க பாருங்க. பிஹைண்ட் த ரெட்டினா. ரெட்டினாக்கு பேக் சைடுல போயிடுது. இல்லையா? போதா இல்லையா? அப்படி போறதால நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாதிரியா லென்ஸை யூஸ் பண்ணா ரொம்ப பேக்ல இருக்க இமேஜ் எனக்கு கண்ணுக்குள்ள ரெட்டினால வந்து விழற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தர விரும்புறேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லையா, நிறைய கேசஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்ல 6 கேசஸ் படிச்சோம்னா அதுல லாஸ்ட் கேஸ்ல பாருங்க. அதுதான் இங்க. இப்போ இங்க வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டேன். அதுல இருந்து ஆஸ் யூ நோ ரூல் 1 ரூல் 2 அப்ளை பண்ணிட்டு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் எங்க கிடைக்குதுன்றத பார்ப்போம். இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் பண்ணா பாருங்க அந்த இமேஜ் ஆனது இங்க இங்க கிடைக்குது. ஸோ திருப்பியும் வந்து இது இந்த இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சா எங்கன்றத பாருங்க. ஸோ நல்லாவே எனக்கு நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஆப்ஜெக்டை எனக்கு நல்லா அதே முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ்லயே எனக்கு நல்லா பெருசா காமிக்குது. அப்போ நான் இங்க ஒரு பேப்பர் வச்சு படிக்கிறேன்னா இந்த மாதிரி லென்ஸ் போட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு இங்க இருக்கும்போது தெரியல, அதுவே வந்து என்ன பண்ணி காமிக்குது, மேக்னிஃபை பண்ணி காமிக்குது. அப்ப எந்த மாதிரியான ஒரு லென்ஸை போடுறேன், நானு கான்வெக்ஸ் லென்ஸை போடுறேன். இதே ஃபிகர் வந்து இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 21ல உங்களுக்கு ஃபிகர் 2.11ல இருக்கு. So when object is placed between the principal focus F and the optic center O, principal focus F க்கும் optical center O க்கும் நடுவுல வைக்கும் போது நடக்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இந்த கான்செப்டை நம்ம அப்படியே ஐல கொண்டு வந்து நுழைக்கிறோம், அவ்வளவுதான். சோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை வைக்கிறேன், ஆப்ஜெக்ட் இருக்கு, என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி எனக்கு அழகா கொண்டு வந்து ரெட்டினால விழ வச்சுட்டேன். சரிங்களா? சோ நம்ம அப்ப என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் போடணும், கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். இதை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அதே இமேஜ் அதே ஆப்ஜெக்டே எனக்கு வந்து இங்க எப்படி எவ்வளவு நல்லா பெருசா தெரியுது பாருங்க. சரியா? இப்போ இதுல வந்து ஃபார்ம் என்ன பண்ணலாங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இது as usual u and v 1 by f is equal to 1 by v minus 1 by u is your lens formula. அதுல வந்து u அப்படின்னும் போது நீங்க வந்து இட்ஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v இன்னும் போது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸையோ இமேஜ் டிஸ்டன்ஸையோ நீங்க இப்போ வந்து நம்ம ஹைப்பர் மெட்ரோபியால பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ என்னன்னா இந்த v and u இந்த ஃபார்முலா வச்சு பார்ப்போம். 1 by f is equal to 1 by v minus 1 by u. சரிங்களா? இதுல என்னன்னா 1 by f வந்து நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து எல்சிஎம் எடுக்கும்போது vu வரும். இங்க வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது v minus u அப்படின்றது வரும். f is equal to vu by u minus v. அடுத்தது என்ன அப்படின்னா இதுல வந்து நம்ம இங்க கிட்ட வச்சு படிக்கும் போது எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்கும் போது என்ன ஆகுது, எனக்கு கிளியரா நல்லாவே தெரியுது. ஓகேவா? இப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து டி ஆவும், இந்த கிட்ட இருக்கிறது இல்லையா இந்த ஐலண்ட்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை கேபிட்டல் டி ஆவும் வச்சுக்கிறோம். வச்சுட்டா u is equal to minus d, then small v is equal to minus small d. u னா என்ன, v னா என்ன சொல்லுங்க? u அப்படின்னாலே டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். v அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன், இமேஜ் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம யூக்கும் விக்கும் நம்ம இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுவோம். யூக்கும் விக்கும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இதை ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். அப்போ எனக்கு வந்து இப்படி கிடைக்கும். இதுதான் வந்து நீங்க உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து லாங் சைட்டட்னஸ் ஆர் ஹைப்பர்மெட்ரோபியா. இதை வந்து நம்ம அப்படியே சம் அப் பண்ணிட்டு நான் எழுதியிருக்கேன். லாங் சைட்டட்னஸ்னா என்ன சொன்னேன், ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. தூரமா இருக்கிறது நல்லா எனக்கு தெரியும். the focal length of eye lens is increased. என்ன சொல்ல வரேன், focal length வந்து increase ஆயிடுது. அப்போ near point has moved farther. அது மட்டும் இல்ல, image of the distance object are found behind the retina. ரெட்டினாக்கு பேக் சைடுல விழுந்துடுது. அப்ப நான் என்ன லென்ஸை யூஸ் பண்ணா என்னால வந்து
ஈஸியா படிக்க முடியும், நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ் எந்த மாதிரியான ஃபோக்கல் லென்த்ல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா f is equal to dd by f minus d. இந்த பாருங்க, இது இல்ல, நான் எழுதுறேன் உங்களுக்கு. f is equal to small d capital D by d minus d. சரிங்களா? நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லி கொடுத்தல அந்த ஃபார்முலா படி நீங்க f கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஸ்பயோபியா. பிரிஸ்பயோபியா என்னன்னா it causes due to the weakness in the ciliary muscles due to aging. வயது ஆகிறதால அந்த இருக்க ciliary muscles weakness அடைகிறதால வர டிஃபெக்ட் பேர் தான் பிரிஸ்பயோபியா. அது மட்டும் இல்ல, ஐ loses its power of accommodation. இது என்ன பண்ணும்? ability of the eye to focus, eye lens to focus nearby as well as distant object becomes என்ன ஆயிடும்? தட் இஸ் கால் பவர் ஆஃப் அக்கம்டன். அது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய எபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடைய எபிலிட்டி ரொம்ப கம்மியா போயிடும். இட் லாசஸ் இட்ஸ் பவர். ஐ லென்ஸ் லாசஸ் இட்ஸ் பவர். எந்த மாதிரியான பவர்? டு கேட்ச் த ஆப்ஜெக்ட். எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்? நியர் ஆர் ஃபார் அவே ஆப்ஜெக்ட நம்மளால கேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஏஜ்டு பர்சன் cannot see நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி. அது மட்டும் இல்ல, some person may suffer from myopia and hypermetropia. ரெண்டு விதத்துலயும் இருக்கும். கிட்ட இருக்க ஆப்ஜெக்டும் தெரியாது, தூரமா இருக்க ஆப்ஜெக்டும் தெரியாது. இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா they can be corrected using bifocal lenses. Okay, next is astigmatism. அப்படின்னா என்னன்னா eye cannot see parallel and horizontal line. parallel லைனோ horizontal லைனோ அவங்களால வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதுக்குதான் ஆஸ்டிக்மேட்டிசம்னு அர்த்தம். இது வந்து எதனாலன்னா ஐ லென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்காது. இங்க என்ன சொன்ன? டிஸ்டன்ஸ் அண்ட் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களால சரியா தெரியாது. ஓகே, எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து கரெக்டா இருக்காது. அதுதான் இந்த இடத்துல. இங்க வந்து ஐ லென்ஸே இம்பர்ஃபெக்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது எப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதே உங்களுக்கு வந்து அனிமேஷன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் சைட்னஸ் தொட்டேன். அங்க பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து இங்க விழுது. ஓகே, இமேஜ் இப்ப பாருங்க. அப்ப இதை தள்ளி வைக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. இதை கரெக்ட் பண்றதுக்கு நான் என்ன மாதிரி லென்ஸ் பக்கம் போயிருக்கேன்? கான்கேவ் லென்ஸ் பக்கம் போறேன். போக போக எனக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சுட்டா அந்த ஆறுங்கிற எழுத்து வந்து எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. அப்ப என்ன லென்ஸ் யூஸ் பண்றேன்? கான்கேவ் லென்ஸ். இப்ப அடுத்தது நார்மல் சைட்டட்னஸ் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? நார்மல் சைட்டட்னஸ் அப்படின்னா இதுதான் எனக்கு அந்த நார்மலா தெரியறது. ஓகே, இது லாங் சைட்டட்னஸ் அப்படின்னா நீ ரியலா கிளீனா தெரியல எனக்கு. அப்ப நான் எது வழியா மூவ் ஆக்குறேன் பாருங்க. எது வழியா மூவ் ஆக்குறேன்? கான்வெக்ஸ் லென்ஸ போடணும் லாங் சைட்டட்னஸ்க்கு. அப்ப போட்டோம்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? புரியுறதாமா? நல்லா புரிஞ்சுதா? சோ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன், பாத்துக்கோங்க. ஷார்ட் சைட்டட்னஸ்னா எந்த இடத்துல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு? ரெட்டினாக்கு முன்னாடி. அதனால ஆட் லென்ஸ்னு கொடுக்குறேன். என்ன மாதிரியான லென்ஸை நான் போடுறேன்? கான்கேவ் லென்ஸை போட போறேன். போட்டா எனக்கு அந்த இமேஜ் கிளியரா கிடைக்குது. ஓகே, காட் இட்? அடுத்தது இமேஜ் கிளியரா கிடைக்குதா? நெக்ஸ்ட் வந்து இப்போ கான்கேவ் லென்ஸை போடுறேன்றதை காமிக்கிறேன். இது நார்மல் சைட் கிளீனா இருக்கு. இப்போ இதே லாங் சைட்டட்னஸா இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிளீனா தெரியல, பிஹைண்ட் த ரெட்டினா போயிடுச்சு இமேஜ். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆட் லென்ஸை கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு பாருங்க என்ன ஆகுதுன்னு. கான்வெக்ஸ் லென்ஸை வைக்க வைக்க இந்த இடத்துல பாருங்க, தெரியுதுங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கும் போது எனக்கு கிளீனா இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சு எதனா உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா?